வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் நம்பிக்கை வைத்தீர்களோ அங்கெல்லாம் நீங்க ஏமாற்றம் தாங்க அடைந்திருப்பீங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நம்பி நம்பி நீங்கள் ஏமாந்த சில அனுபவங்கள் தாங்க உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில கற்றுக்கொண்ட சில விஷயங்களை விட ஏமாந்து வாழ்க்கையில தனியாக நின்ற விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்கு நிச்சயமா நிறைய பாடங்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்குங்க. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரமாக இருக்கட்டும், பூராடம் நட்சத்திரமாக இருக்கட்டும், உத்திராடமாக இருக்கட்டும், அனைத்து நட்சத்திரம் நபர்களுக்கும் போன ஒரு மாதத்தில் நடந்தது என்ன என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக மூலம் நட்சத்திரம். நம்பிக்கை வைத்த இடத்தில் தாங்க பெரிய ஒரு ஏமாற்றமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, நீங்க இயல்பாகவே எப்பொழுதுமே ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு மனிதர்கள். யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனதிற்குள் இருப்பதை அப்படியே பேசி விடுவீங்க. நீங்க இயல்பாகவே நேர்மையானவங்க, எதையுமே ஸ்ட்ரைட்டாக சொல்லக்கூடிய ஒரு நபர்கள். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்ன தெரியுமா? நீங்கள் யாரையாவது முழுமையாக நம்பிய இடத்தில்தான் அது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்க முழுமைக்கும் தொழில் ரீதியாக பழகின சில மனிதர்களாக கூட இருக்கலாம். நீங்க ஒருத்தவங்களை நம்பி இவர்தான் என்னுடைய பக்கம் நிற்பார்கள் என்று நீங்க அவங்கள முழுமைக்கும் நம்பி இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய எஃபோர்ட், இன்னும் சில சமயங்களில் பணம் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா அந்த சில மனிதர்கள் உங்களுடைய பின்னால் வேற மாதிரி நடந்திருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு போதுமான அளவுக்கு உங்களுக்கான ஒரு நம்பிக்கையை அவங்க கொடுக்காம போயிருப்பாங்க. இன்னும் சொல்றோம் அப்படின்னா சிலருக்கு அந்த டைரக்டாகவே சில நபர்களுக்கு நீங்க டைரக்டாகவே துரோகம் செய்த அனுபவங்களானது நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களை மாதிரி நபர்களுக்கு, தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு சில மனிதர்கள் நேரடியாகவே சில துரோகங்களை உருவாக்கி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனால் அது வெளியில் தெரியாது. ஆனால் போக போகத்தாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும். அது தெரிந்ததுமே உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பயமும் பதட்டமும் ஏற்பட்டுவிடும். இனிமேல் இந்த உறவுகளை நம்ம கூடவே வைத்துக் கூடாது என்று நீங்கள் நினைத்து அந்த உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அனுப்பியிருப்பீங்க. அது உங்களுக்கு வழியை கொடுத்தாலும் சில உண்மைகளையும் அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். யார் மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்க வேண்டும், நான் தவறான ஒரு நம்பிக்கையை வைத்து விட்டேன் என்று உங்களுக்குள்ள ஒரு புரிதலும் நிச்சயமாக இதுக்கப்புறம் புரியவும் ஆரம்பிக்குங்க. இரண்டாவதாக பூராடம் நட்சத்திரம். வாய்ப்புகளும் சரி, பண விஷயங்களிலும் நடந்த ஒரு ஏமாற்றங்களாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏமாற்றங்கள் அதிகமாக எதில் தெரியுமா ஏற்பட்டது? ஒன்று பணத்தில் ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய கரியர் சம்பந்தமான விஷயங்கள், உங்களுக்குன்னு வரக்கூடிய வாய்ப்புகள், இது அனைத்திலும் உங்களுக்கு ஏமாற்றங்களானது நடந்திருக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பி ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க. ஆனால் அது உங்களுடைய வேலையில் சில மாற்றங்களாக மாறியிருக்கும். உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு டீலாக கூட இருக்கலாம். ஆரம்பத்தில் அது அனைத்தும் உங்களுக்கு நன்றாக நடப்பது போல நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் பின்னால் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாற ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு இதனால் சில விஷயங்களில் கடன் பிரச்சனைகளானது வரவும் ஆரம்பித்திருக்கும். அந்த கடனையும் உங்களால் கட்டி முடிக்க முடியாம நீங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்காம சிலருக்கு இது பெரிய ஒரு மாற்றமாக மாறியிருக்கும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்ப எல்லாத்தையும் நான் இழந்துட்டு நிற்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் அந்த மனிதர்கள். அவர்கள் அனைத்தையும் இதெல்லாம் பண்ணுன்னு உங்களுடைய மனதை மாற்றி அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு நிறைய தோல்விகளை நீங்க அடைந்திருப்பீங்க. இன்னும் முழுசா சொல்லணும் அப்படின்னா சில விஷயங்களை உங்களால எதையுமே கையாள முடியாம போயிருப்பீங்க. இந்த மாதிரியான முடிவுகள் தாங்க நீங்க உங்களுடைய நேரமாக இருக்கட்டும், உங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், உங்களுடைய பணமாக இருக்கட்டும், மூன்றையும் நீங்க தோல்வியாக நீங்க கண்டிருப்பீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தைரியமான ஒரு பாடத்தையும் தேடி கொடுத்திருக்கும். எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதை நீங்க முழுமைக்கும் வெரிஃபை பண்ணாம அதை அக்செப்ட் பண்ணவே கூடாதுங்க. அதுதாங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அடுத்ததா உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிய வணக்கம். உறவுகள்ல நீங்க அதிகமாக கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை வைத்திருப்பீங்க. அதன் காரணமாக ஏமாற்றம் நடந்திருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏமாற்றம் அதிகமாக உணர்ச்சிகரமான விஷயங்கள்ல இருந்து தாங்க நடக்கும். நீங்கள் ஒருவரை மிகவும் ஆழமாக அட்டாச் ஆகக்கூடிய ஒரு மனிதர்கள். அவர்களிடம் நீங்கள் எவ்வளவுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து நீங்க வாழ ஆரம்பித்தாலும் அந்த ஒரு உறவில் நீங்கள் எப்பொழுதுமே எதை பற்றியும் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்திருப்பீங்க. உங்களுடைய தேவைகளை கூட உங்களுடைய சைடில் நீங்க வைத்திருப்பீங்க. ஆனால் அந்த சில உறவு உங்களுக்கு சில விஷயங்கள்ல ஈக்குவலான சமநிலையை கொடுக்காமல் போயிருக்கும். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மையும் இல்லாமலும் உருவாக்கி இருப்பாங்க. இல்லை அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம், நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களை கீழே தள்ளணும் அப்படின்னு அவர்கள் எடுத்த முடிவுகளாக கூட இருக்கலாம். இந்த மாதிரியான சில மாற்றங்கள் உங்களை குழப்பத்தில் ஆளாக்கியிருக்கும். நான் தவறா இல்லை அவர்கள் மாறிட்டாங்களா என்ற ஒரு கேள்வி உங்களை இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் இனிமே வரக்கூடிய நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும், போன ஒரு மாதம் என்பது முடிந்து விட்டது, இந்த ஒரு மாதம் ஆரம்பித்து விட்டது. இனிமே இந்த ஒரு மாதத்துல இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். நீங்கள் இனிமே எளிதாக
யாரையுமே நம்ப மாட்டீங்க. அதே ஒரு நேரத்தில் நீங்கள் முழுமைக்கும் சில விஷயங்களை நீங்க நம்பி அதுல வந்து இறங்க ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வீங்க. இதுக்கு பின்னால் தாங்க எல்லாத்தையும் நீங்க அறிந்து யார் எப்படி என எல்லா ஒரு விதமும் உங்களுக்கு தெரிந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை என்பதை நீங்க வைக்கவும் ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இனிமே எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகரமான சில விஷயங்களாக மட்டுமே தாங்க இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில தெளிவான ஒரு விஷயங்களாக இனிமே இருக்க வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் சின்ன சின்ன அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அதே ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்குன்னு வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு முறை அந்த ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே பெரிதாக இருக்காது. இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த மாதிரியாக இருக்கும். நிலையான ஒரு நிலைத்தன்மையும் உங்களுக்குள்ள உருவாக்கியும் கொடுக்குங்க. அந்த ஒரு நிலைத்தன்மை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கான ஒரு இன்கம் சோர்ஸையும் அதே போல ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு இலக்களையும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்கும். நீங்கள் கடந்த ஒரு அனுபவங்களால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சில அனுபவங்களால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாறவும் செய்திருப்பீங்க. இந்த ஒரு முறை நீங்கள் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வீங்க. நீங்க யார் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அனைத்து இடங்களிலும் நிரூபிக்க வேண்டும். நம்பி ஏமாந்தது போதும். இனிமே யாரையும் முழுமையாக கண்மூடித்தனமாக நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏமாந்து விடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்தாலும் தைரியமாக அந்த ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதிலும் நீங்கள் பதட்டம் காட்டி எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தேடி கொடுக்காது. எனவே இந்த ஒரு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு முன்னேற்றமாகத்தான் இருக்கும். நீண்ட காலங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு வெற்றிக்கான ஒரு பாதையாக உங்களுக்கு இந்த ஒரு பாதையானது இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். உறவுகள் பகுதியில் கூட நீங்க பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு மனிதர்கள். நீங்கள் இனிமேல் யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ண மாட்டீங்க. முடிந்த அளவுக்கு நீங்களாக இருப்பீங்க. நீங்க உங்களாகவே இருக்கவும் நீங்க விரும்பவும் செய்யணும். இதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான மனிதர்களும் உங்களை பார்த்து வியப்பாங்க. ஒரு புதிய கனெக்ஷன்களும் உங்களுக்குள்ள கிடைக்கும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில அனைவருமே இனி இந்த ஒரு நேரத்துல என்ட்ரி ஆவாங்க. இந்த ஒரு உறவுகள்ல நீங்க எவ்வளவுதான் நீங்க நம்பினாலும் அனுபவித்த குழப்பங்கள் எதுவுமே இருக்காதுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தெளிவு, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில மரியாதை, நிலைத்தன்மை எல்லாமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கிரகங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மெசேஜை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்பதை தேடி கொடுப்பார். அவன் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும். இனிமே நீங்க எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைப்பார். அதனால நீங்க கடந்த எல்லா விதமான தவறுகளையும் மீண்டும் மீண்டும் பண்ண மாட்டீங்க. எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உண்மைனா இதுதான் என்பதை உங்களுக்குள்ள உணர்த்துவார். அதனால சில வழிகளும் உங்களுக்குள்ள ஏற்படத்தாங்க செய்யும். வழிகள் ஏற்பட்டால் தான் அந்த ஒரு வழிகள் பக்கம் நீங்கள் மீண்டும் போக மாட்டீங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு எனர்ஜியை வந்து கொடுப்பார். அதனால நீங்கள் சரியான ஒரு முடிவை எடுக்க ஆரம்பிப்பீங்க. சரியான ஒரு திசையிலும் போகவும் செய்வீங்க. இந்த விதமான 3 விஷயங்களும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். வாழ்க்கையில ஒரு தைரியமான ஒரு பாதையையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்யுங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். பகுதியில் கூட நீங்க பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு மனிதர்கள். நீங்கள் இனிமேல் யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ண மாட்டீங்க. முடிந்த அளவுக்கு நீங்களாக இருப்பீங்க. நீங்க உங்களாகவே இருக்கவும் நீங்க விரும்பவும் செய்யணும். இதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான மனிதர்களும் உங்களை பார்த்து வியப்பாங்க. ஒரு புதிய கனெக்ஷன்களும் உங்களுக்குள்ள கிடைக்கும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில அனைவருமே இனி இந்த ஒரு நேரத்துல என்ட்ரி ஆவாங்க. இந்த ஒரு உறவுகள்ல நீங்க எவ்வளவுதான் நீங்க நம்பினாலும் அனுபவித்த குழப்பங்கள் எதுவுமே இருக்காதுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தெளிவு, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில மரியாதை, நிலைத்தன்மை எல்லாமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கிரகங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மெசேஜை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்பதை தேடி கொடுப்பார். அவன் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும். இனிமே நீங்க எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைப்பார். அதனால நீங்க கடந்த எல்லா விதமான தவறுகளையும் மீண்டும் மீண்டும் பண்ண மாட்டீங்க. எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உண்மைனா இதுதான் என்பதை உங்களுக்குள்ள உணர்த்துவார். அதனால சில வழிகளும் உங்களுக்குள்ள ஏற்படத்தாங்க செய்யும். வழிகள் ஏற்பட்டால் தான் அந்த ஒரு வழிகள் பக்கம் நீங்கள் மீண்டும் போக மாட்டீங்க. செவ்வாய் பகவான்